வணக்கம் கோயம்புத்தூர். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோல 59 அத்லீட்ஸ் மேரத்தான் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த 59 பேர்ல ஒருத்தர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். இந்த மேரத்தான் ஈவெண்டோட முடிவுல பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த இவரு ஒரு வேலை பண்ணிருப்பாரு. அதனால ஹிட்லரே பயங்கரமா இரிட்டேட் ஆயிருப்பாரு. அப்படி என்ன பண்ணாரு இவரு? 1936 பெர்லின் ஒலிம்பிக்ஸ் ஆகஸ்ட் 1 to ஆகஸ்ட் 16 1936ல பெர்லின் ஒலிம்பிக்ஸ் நடக்குது. கரெக்டா சொல்லணும்னா இது ஹிட்லரோட ஜெர்மனியில் நடக்குது. ஹிட்லர் ஒரு ஷார்ட் டெம்பர்ட் பர்சன்ங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2 1936 அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். ஹிட்லர் இந்த ஒலிம்பிக்ஸ் நடக்கும்போது ஒரு சில நாட்கள் ஸ்டேடியம்க்கு வந்திருக்காரு. வந்துட்டு ஜெயிச்சவங்களுக்கு மெடல்ஸ் கொடுத்திருக்காரு. இப்படி ஒரு வாட்டி அவர் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு வராரு. ஆகஸ்ட் 2 அன்னைக்கு நடக்க வேண்டிய கடைசி ஈவெண்ட் ஹை ஜம்ப். அது ஸ்டார்ட் ஆனதே லேட்டா ஸ்டார்ட் ஆகுது. ஹிட்லருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வந்துருது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாரு. அப்புறம் அங்க இருக்கிற அத்தாரிட்டிஸை திட்டிட்டு எந்திரிச்சு வெளியே போயிடுறாரு. இது பாத்தீங்கன்னா அடுத்த நாள் உலகத்தில் இருக்கிற பல நியூஸ் பேப்பர்ஸ்ல ஹெட்லைனா வந்துச்சு. சோ அந்த பெர்லின் ஒலிம்பிக்ஸ்ல எல்லாத்துக்குமே தெரியும் ஈவெண்ட் டைமுக்கு முடியலன்னா ஹிட்லருக்கு கோவம் வந்துடும், எஸ்பெஷலி அவர் அங்க இருக்கும்போது. நவ் கமிங் பேக் டு நம்ம கோயம்புத்தூர் அத்லீட். 18 டிசம்பர் 1913 அன்னைக்கு அன்றைய கோயம்புத்தூர் பட் இன்னைக்கு ஊட்டியில பிறந்தவர் தான் CS அருள் சுவாமி. இவர் பாத்தீங்கன்னா 1936 பெர்லின் ஒலிம்பிக்ஸ்ல மேரத்தானுக்கு குவாலிஃபை ஆகிறாரு. இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றாரு. இந்த மேரத்தான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுமார் 42 கிலோமீட்டர்ஸ் ஓடணும். இவரு இந்தியால இருந்து ஜெர்மனி போய் லேண்ட் ஆன உடனே இவருக்கு ஒரு பேராதைராய்டு இன்ஃபெக்ஷன் வந்துருது. இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இதனால என்ன ஆகுதுன்னா அவர் சுமார் 11 நாட்கள் ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்காரு. எல்லாரும் என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா இவர் அந்த மேரத்தான் ஓட வேண்டாம்னு சஜஸ்ட் பண்றாங்க. பட் இவரு ரெஃப்யூஸ் பண்றாரு. இவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு அமெரிக்கன் அத்லெட்டிக்ஸ் டீமோட ஹெட் கோச் லாசன் ராபர்ட்சன் அப்படிங்கிறவரை மீட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்குது. இந்த மீட்டிங்க்கு அப்புறம் ராபர்ட்சன் ஒரு அமெரிக்கன் நியூஸ் பேப்பருக்கு ஒரு ஆர்டிகல் எழுதியிருப்பாரு. அதுல சுமார் ஒரு பேராகிராஃப் அருள் சுவாமியை பத்தி எழுதியிருப்பாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த வருஷத்தை என்டையர் ஒலிம்பிக்ஸ்ல அருள் சுவாமி தான் இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் அத்லீட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்ஃபேக்ட் அருள் சுவாமி அவரோட உயரம் பாத்தீங்கன்னா 5 feet 4 inches. அவரோட வெயிட் பாத்தீங்கன்னா 54 கிலோ. அந்த ஒலிம்பிக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவரோட ஏஜ் 22 years. இதுக்கு மேல நம்மளுக்கு அவரை பத்தி பெருசா இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆகஸ்ட் 9 1936 அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு இந்த மேரத்தான் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த மேரத்தான் ஈவெண்டோட வீடியோ தான். அங்க 59 பேர் ரெடியா இருக்காங்க மேரத்தான் ஓடுறதுக்கு. அதுல ஒருத்தர் நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த CS அருள் சுவாமி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டேடியத்துக்குள்ளால ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போறாங்க. பாதி வழியில நம்ம அருள் சுவாமிக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. பட் அவர் என்ன பண்றாருன்னா அவர் ரெஃப்யூஸ் பண்றாரு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ரெஃப்யூஸ் பண்ணிட்டு அவர் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்றாரு ஓடுறதுக்கு. மேரத்தான் ஸ்டார்ட் பண்ணி 2 மணி நேரம் 29 நிமிஷத்துக்கு அப்புறம் ஜப்பான் நாட்டை சேர்ந்த சன் அப்படிங்கிற அத்லீட் ஃபர்ஸ்டா ஃபினிஷ் லைன் கிராஸ் பண்ணிட்டு கோல்டு மெடல் ஜெயிச்சிடறாரு. இதுக்கப்புறம் சுமார் ஒரு 20 நிமிஷத்துல ஒரு 20 அத்லீட்ஸ் அந்த ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணிடுறாங்க. பை தட் டைம் ஹிட்லர் பாத்தீங்கன்னா ஸ்டேடியத்துக்கு உள்ள வந்துடுறாரு. அன்னைக்கு மெடல் செரமனி ஸ்டார்ட் ஆகணும் எனி டைம். பட் ஸ்டேடியத்துக்கு வெளியே நம்ம அருள் சுவாமி இன்னும் ஓடிட்டு தான் இருக்காரு. ஹிட்லர் அடுத்தது என்ன பண்ணுவாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சோ அத்தாரிட்டிஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா மிச்சம் ஓடிட்டு இருந்த அத்லீட்ஸ் கிட்ட அங்கங்க நிறுத்தி சொல்றாங்க, இந்த மாதிரி ஹிட்லர் வந்துட்டாரு, நீங்க ஓடுறதை நிறுத்திடுங்க, ட்ராக்கை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு 17 அத்லீட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க இந்த ரேஸை குவிட் பண்ணிடுறாங்க, வெளியே போயிடுறாங்க. பட் நம்மால ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. அவர் சொல்றாரு இல்ல ஃபினிஷ் லைன் டச் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு கண்டினியூ பண்றாரு, ஓடிட்டே இருக்காரு. இவர் கூட இன்னொரு 5-6 பேர் அதே சொல்லிட்டு ஓடுறாங்க. அங்க இருந்த மீடியா பர்சனல் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சு ஹிட்லர் இரிட்டேட் ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் 2ஆம் தேதி நடந்த இஷ்யூ ஆல்ரெடி ஒரு குளோபல் ஹெட்லைனா மாறிடுச்சு. ஹிட்லர் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பேஷண்டா இரிட்டேட்டடா பிஹேவ் பண்றாரு. பட் வெளியே போகல. லக்கிலி மேரத்தான் ஸ்டார்ட் பண்ணி 3 hours 10 minutes and 44 secondsக்கு அப்புறம் நம்ம அருள் சுவாமி ஃபினிஷ் லைனை டச் பண்ணி கிராஸ் பண்ணி அப்படியே ஃபெயிண்ட் ஆயிடுறாரு. அவரை தூக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க. இவரோட இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், அதாவது ஃபினிஷ் லைன் டச் பண்ணணும் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நிறைய பேர் பாராட்டினாங்க அன்னைக்கு. அஃப்கோர்ஸ் ஹிட்லரை வெயிட் பண்ண வச்சதும் ஒரு பேசும் பொருளா இருந்துச்சு. பட் பெருசா ஹெட்லைனா மாறல. இதெல்லாம் முடிஞ்சு 1947ல அருள் சுவாமி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்ல ஸ்போர்ட்ஸ் எடிட்டரா ஜாயின் பண்றாரு. 1984 வரைக்கும் அங்க ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவர் கோயம்புத்தூர் செட்டில் ஆயிடுறாரு. 23rd October 1997 அன்னைக்கு அவர் இறந்து போயிடுறாரு. நீங்க இப்ப பார்க்க போறது அந்த மேரத்தான் ஈவெண்ட்ல இவர் ஃபினிஷ் லைன் டச் பண்ணி மயக்கடிச்சு விழுந்த வீடியோ. இது ஒரு கோவை கதைகள் எக்ஸ்க்ளூசிவ். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா என்னன்னு உலகத்துக்கு காட்டின ஒரு கோயம்புத்தூர்காரர். தட்ஸ் அருள் சுவாமி ஃபார் யூ.